குட் மார்னிங் டு ஆல். இப்போ 7th சாப்டர் பார்த்துட்ருக்கோம். 7th சாப்டரில் நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால். அதாவது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால, ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன எஃபெக்ட்ஸ், என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். The short term of effect appears only for few minutes after the intake of drugs and alcohol. அதாவது இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரக்ஸு ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எடுத்துகிட்டு கொஞ்ச நேரத்திலேயே நம்மளுக்கு சில பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும். அதே மாதிரி the abuser feels a false sense of well-being and pleasant drowsiness. ஒரு மாதிரி மயக்க நிலை மாதிரியும் ஏற்படலாம். சரியா? அதே மாதிரி த ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட்ஸ் ஆர் யூஃபோரியா, பெயின், டல்னஸ் ஆஃப் சென்சஸ், ஆல்டர்னேஷன்ஸ் இன் பிஹேவியர், பிளட் ப்ரெஷர், நார்கோசிஸ், நாசியா அண்டு வாமிட்டிங். அதாவது நார்கோசிஸ் அப்படின்னா டீப் ஸ்லீப். இப்போ இந்த மாதிரியான போதைப் பொருட்களெல்லாம் அதிகமாக ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான ஒரு சென்ஸ் உணர்வு, அது மாதிரி ஒரு பெயின், அதே மாதிரி ஒரு மாதிரி ட்ரௌசியாக இருக்கும், ஒரு மாதிரி மயக்க நிலை மாதிரி இருக்கும், ரொம்ப டீப் ஸ்லீப்பாக இருக்கும், வாமிட்டிங் சென்சேஷன், இந்த மாதிரி எல்லாம் சில எஃபெக்ட்ஸ் வந்து ஏற்படலாம். The drugs and alcohol have long-term effect that lead to serious damages because of the constant and excessive use. அதே மாதிரி இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் வரைக்குமே அந்த பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும். The physical and mental disturbance make the life of the user unbearable and torturous. For example, heavy drinking permanently damages the liver and brain. அதே மாதிரி இதை வந்து நம்ம வந்து அதிகமாக எடுத்துட்டாலும் அவங்களோட லைஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்புகள் எல்லாம் ஏற்படலாம். எக்ஸாம்பிளாக எதை சொல்லலாம் அப்படின்னா அதிகமாக ஆல்கஹால் கண்டென்ட் எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட லிவர், பிரெயினில் கண்டிப்பாக எப்போவுமே பெர்மனண்ட்டாக பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் the alcohol during adolescence may have a long term effects. அதாவது adolescence ஸ்டேஜில் இருக்கிறவங்களும் இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப அதிகமான விளைவுகள் எல்லாம் ஏற்படும். alcohol interferes with the ability of the liver to break down fat. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லிவரில் இருக்கக்கூடிய ஃபேட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணும். Over time, fat accumulations and high level of alcohol destroy the liver cells and scar tissue grow in the place of dead cells. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய அந்த செல்கள் எல்லாமே கண்டிப்பாக என்னாகும் அப்படின்னா அழிக்கப்படும். The scarring of the liver is called liver cirrhosis. அதாவது நம்மளோட லிவரில் இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்கள்னு சொல்கிறோம் இல்லையா, டெட் செல்ஸ், அந்த டெட் செல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேர் மாதிரி இருக்கும். அந்த ஸ்கேர் வந்து என்னாகும் அப்படின்னா லிவரில் வந்து உருவாகும். அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லிவர் சிர்ஹோசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கல்லீரல் சிதைவு நோய் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? Alcohol irritates the stomach lining due to the productions of excess acid leading to ulcers. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டொமக்கில் வந்து அளவுக்கு அதிகமாக அந்த ஆசிட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ அளவுக்கு அதிகமாக ஆசிட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்மளோட அந்த இன்டெஸ்டைனோட வால் ரீஜியனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த இடம் வந்து டெஸ்ட்ராய் ஆகும், சிதைவிடும், அழிஞ்சிட்டு அதில் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு புண்ணு மாதிரி ஏற்படும். சரியா? அதை தான் வந்து நம்ம அல்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The excessive alcohol use weakness the heart muscles causing scar tissue to build up in the cardiac muscle fibers. அதை தான் சொல்கிறோம். அதாவது அதிகமாக நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கும் போது ஆல்கஹால் கண்டென்ட் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹார்ட் மசில்ஸும் என்னாகும் அப்படின்னா ரொம்ப வீக்னஸ் ஆகும். அந்த வீக்னஸ் ஆகும்போது அந்த ஹார்ட் மசில் ஃபைபரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேர் மாதிரி ஏற்படும். சரியா? As a result, the heavy drinkers have increased risk of high blood pressure, stroke, coronary artery disease and heart attack. இதெல்லாம் வர்றதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொர்ச்சஹாஃப் நோய்,
அதாவது கொச்சஹாஃப் சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அது வந்து பார்த்திங்கன்னா the chronic memory disorder is most commonly caused by alcohol misuse. இதே தான் சொல்கிறோம். அந்த ஆல்கஹாலை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெமரி லாஸும் ஏற்படும். இதெல்லாமே அதிகமாக நம்ம இந்த ட்ரக்ஸு அதிகமாக ஆல்கஹால் அண்ட் ட்ரக்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கும் போது இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் வந்து ஏற்படும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டாபிக்கு ப்ரிவென்ஷன் அண்டு கண்ட்ரோல். இப்போ இதை வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது? இட் இஸ் ப்ராக்டிக்கலி பாசிபிள் டு ப்ரிவெண்ட் one from using drugs and alcohol. Here are some ways that help to prevent drug and alcohol abuse. இந்த மாதிரி நம்ம ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து அவங்களுக்கு வந்து இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது உண்மையாகவே ரொம்ப கடினமான ஒன்று தான். அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரக்ஸை எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை கண்டிப்பாக தடுக்கவும் முடியும். அதுக்கு சில வழிகளும் ஹெல்ப் பண்ணும். அதுதான் என்னென்னு பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எஃபெக்டிவ்லி டீலிங் வித் பீர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாகவே அந்த அழுத்தத்தை வந்து என்ன பண்ணுறாங்க தான் பீர் ப்ரெஷர். அதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பார்த்து டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதாவது என்ன, த பிக்கஸ்ட் ரீசன் ஃபார் டீன்ஸ் டு ஸ்டார்ட் ஆன் ட்ரக்ஸ் இஸ் டியூ டு தேர் ஃப்ரெண்ட்ஸ். மெயினாகவே இந்த ட்ரக்ஸோட பழக்கம் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதுதான் மெயின் ரீசன். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தான். சரியா? ஆர் பீர் குரூப்ஸ் இம்போசிங் ப்ரெஷர் ஆன் தம். அந்த நண்பர்களோட குழு, சரியா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் ஃபஸ்ட்டு இதோட ஸ்டார்டிங்கே மெயின் ரீசன்னு சொல்கிறாங்க. சரியா? ஹென்ஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஹாவ் அ பெட்டர் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் டு அவாய்ட் சச் ஹார்ம்ஃபுல் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால். அப்போ நம்ம வந்து நம்ம கூட நல்ல நண்பர்களோட நம்ம பழக்க வழக்கங்கள் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அதிலிருந்து கண்டிப்பாக மீண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சீக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்ட் பீர்ஸ். அதாவது நம்மளோட பேரண்ட்ஸையும் ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்பை வந்து நம்ம தேடி போகிறது. சரியா? அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெல்ப் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்ட் பீர் குரூப் ஷுட் பி ஷாட் இமீடியட்லி ஸோ தட் தே கேன் பி கைடட் அப்ரோப்ரியேட்லி. அதாவது அவங்களோட கைடன்ஸை வந்து வழிகாட்டுதல் நெறிமுறைகள் கைடன்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ஹெல்ப் மே ஈவன் பி ஷவுட் ஃப்ரம் க்ளோஸ் அண்ட் ட்ரஸ்டட் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரஸ்டட் அண்ட் க்ளோஸ்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டருந்து அந்த மாதிரியான ஹெல்ப்பை வந்து நம்ம எப்படி அதிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றதுக்கான சில ஐடியாஸ் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கேட்டு நம்ம அதுக்காக அதை வந்து எப்படி நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி கெட்டிங் ப்ராப்பர் அட்வைஸ் டு ஷார்ட் அவுட் தேர் ப்ராப்ளம்ஸ் வுட் ஹெல்ப் த யங் டு வென்ட் தேர் ஃபீலிங் ஆஃப் anxiety அண்ட் guilt. அதாவது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா நார்மலாகவே தீர்க்க முடியாது. அதுக்கு வந்து சரியான ஒரு ஆலோசனை நடத்துவதன் மூலமாக மட்டும்தான் இதை வந்து கண்டிப்பாக என்ன முடியும் அப்படின்னா இதை கண்டிப்பாக ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். கைடன்ஸ் மூலமாக தான் இதை வந்து கண்டிப்பாக கொண்டு வர முடியும். அதே மாதிரி எஜுகேஷன் அண்டு கவுன்சிலிங். அதாவது எஜுகேஷன் அண்டு கவுன்சிலிங் அந்த மெத்தட் மூலமாகவும் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். எஜுகேஷன் அண்ட் கவுன்சிலிங் கிரியேட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் டு டீல் வித் மெனி ப்ராப்ளம்ஸ் அண்ட் டு அக்செப்ட் டிசப்பாயின்மெண்ட்ஸ் இன் லைஃப். அதாவது நம்மளோட எஜுகேஷன் அண்டு கவுன்சிலிங்கை வந்து க்ரியேட் பண்ணுறது மூலமாகவும் நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த சிக்கல்களை வந்து கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீக்க முடியும். சரியா? அதுக்கப்புறம் லுக்கிங் ஃபார் டேஞ்சர்ஸ் சைன்ஸ். அதாவது ஆபத்தான அறிகுறிகள். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நீட் டு லுக் ஃபார் சைன் தட் இண்டிகேட் டெண்டன்சி டு கோ இன் ஃபார் அடிக்ஷன்ஸ். அதாவது இந்த போதை பழக்கத்துக்கு வந்து அடிமையாக இருக்கக்கூடியவங்களை வந்து அவங்களோட அறிகுறிகளை வந்து நம்ம டீச்சர்ஸ் மூலமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்னொன்று வந்து சீக்கிங் ப்ரொஃபஷனல் அண்டு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் அதையும் சொல்லலாம். அதாவது நம்மளோட ப்ரொஃபஷனல் லைனில் இருக்கவங்கக்கிட்டையும் அதுக்கான உதவிகளை வந்து நம்ம தேடி போகலாம். த அசிஸ்டன்ஸ் இஸ் அவைலபிள் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹைலி குவாலிஃபைடு சைக்காலஜிஸ்ட், physiologist and de-addictions and
rehabilitations programs to help individuals to overcome their problems. அதாவது இந்த மாதிரி போதை பழக்கத்தில் வந்து அடிமையாகிறாங்க இல்லையா, அவங்கள வந்து அந்த பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக வெளியில் வரணும் அப்படின்னா அதுக்கு சரியான சைக்காட்டிஸ்ட்டு, அதாவது மனநல உளவியலாளர்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, சைக்காட்டிஸ்ட்டை வந்து மீட் பண்ணி அதிலிருந்து அவங்களுக்கு வந்து திரும்ப அவங்களோட லைஃப்பை வந்து கொண்டு வரதுக்கு வந்து நிறையா ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். அதனால் சைக்காட்டிஸ்ட்டை வந்து நம்ம வந்து பார்க்குறதன் மூலமாக கண்டிப்பாக இந்த அடிக்ஷன்ஸ்லேருந்து நம்மளால் வெளியில் வர முடியும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மென்டல் ஹெல்த் டிப்ரெஷன். மென்டல் ஹெல்த் டிப்ரெஷன் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மனநலன், மன அழுத்தம். மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மனநலன், சரியா. டிப்ரெஷன் அப்படிங்கிறது மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, சரியா. அதுதான் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். த மென்டல் ஹெல்த் இஸ் a state of well-being of the mind with self-esteem. Self-esteem means liking yourself and being able to stand up for what you believe is right. அதுதான் நம்ம சொல்கிறோம். மனநலன் அப்படிங்கிறது சுயமரியாதையோடு இருக்கிறத தான் நம்மளோட மனநிலையை பற்றி சொல்லும். இந்த சுயமரியாதை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மனநலன். நம்ம சுயமரியாதை, நம்மளே நம்மளை வந்து நம்புறது, அதை தான் வந்து மனநலன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பாசிட்டிவ் மென்டல் ஹெல்த், அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா நேர்மறையான, சரியா. அந்த பாசிட்டிவ் மென்டல் ஹெல்த், தி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் வெல்னஸ், எ மென்டலி ஹெல்த்தி பர்சன்ஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் எ குட் பர்சனாலிட்டி. அதாவது எல்லாமே நம்மளோட மன ரீதியாக நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கணும், நேர்மறையாக இருக்கணும். நம்மளோட மனநலன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் நல்ல ஒரு பர்சனாலிட்டிக்கு. த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் மென்டலி ஹெல்த்தி பீப்புள் ஆர் ஆல்வேஸ் அப்ரிஷியேட்டட் அண்ட் ரிவார்டட் பை த சொசைட்டி ஆஸ் திஸ் பர்சன்ஸ் ஆர் கிரியேட்டிவ் ஆஸ் வெல் ஆஸ் த கோஆப்ரேட்டிவ் வித் அதர்ஸ். அதையும் நம்ம சொல்லலாம். அதாவது நம்மளோட மனநலன் ரீதியாக நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை வந்து அந்த சமூக அடிப்படையிலையும் மக்கள்கிட்டையும் அதை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பெற முடியும். இந்த மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ்ஸ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்மளோட மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ்ஸ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், டிப்ரெஷன் இஸ் அ காமன் மென்டல் டிஸார்டர். டிப்ரெஷன் அப்படின்னாவே நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா மனநல குறைபாடு அப்படின்னு சொல்கிறது தான் டிப்ரெஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அடுத்தது டிப்ரெஷன் அப்படிங்கிறது, சரியா. த எக்ஸ்பீரியன்ஸ் டிப்ரெஸ்ட் மூட், லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் ப்ளஷர், feeling of guilt or low self-worth, disturbed sleep, poor appetite, low energy and poor concentrations. இதெல்லாமே நம்ம வந்து சொல்லலாம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம், டிப்ரெஷனுக்கு தான் நம்ம சொல்கிறோம். அதாவது சரியாக பசிக்காமல் இருக்கிறது, சரியாக தூங்காமல் இருக்கிறது, ஒரு அமைதியற்ற ஒரு தூக்கமாக இருக்கும், சரியா. அப்போ நம்மளோட மனசுலேயே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டிப்ரெஸ்டு மூட் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும், சரியா. மன அழுத்த குறைபாடு, இதெல்லாம் நம்ம வந்து இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம், மன அழுத்தம். அப்போ இதுக்கான சிம்டம்ஸை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டிப்ரெஷனோட சிம்டம்ஸ் வந்து என்னென்ன, த சிம்டம்ஸ் ஆஃப் மென்டல் டிப்ரெஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு த லாஸ் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் செல்ஃப் எஸ்டீம். தன்னம்பிக்கை, சுயமரியாதையை வந்து இழக்கிறது. இதெல்லாம் தான் அந்த டிப்ரெஷனுக்கான சிம்டம்ஸ்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து அனெக்சிட்டி அப்படிங்கிறது நம்ம எப்போவுமே கவலையாக இருக்கிற மாதிரி இருக்கிறது. நாட் பீயிங் ஏபிள் டு என்ஜாய் திங்ஸ் தட் ஆர் யூஸ்வலி ப்ளஷரபிள் ஆர் இன்ட்ரெஸ்டிங். அதாவது பொதுவாக நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து ஒரு அனுபவிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும், சரியா. இதெல்லாம் தான் டிப்ரெஷனுக்கான ஒரு சிம்டமாக நம்ம வந்து சொல்கிறோம், சரியா. எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் தாட்டாகவே மைண்டில் வச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா அதுவே ஒரு டிப்ரெஷனாக தான் இருக்கும். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் லைக் எக்ஸசைஸ். நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸசைஸ், மெடிடேஷன்ஸ், யோகா, ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்டேட்ஸ் கேன் ஹெல்ப் டு ரிலீவ்டு ஃப்ரம் டிப்ரெஷன். அப்போ இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக அந்த டிப்ரெஷன்லேருந்து நம்மளால் ரிலீஃப் ஆக முடியும். எக்ஸசைஸ் ஸ்டிமுலேட் த பாடி டு ப்ரொடியூஸ் செரட்டோனின். அப்போ எக்ஸசைஸ்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பாடியில் வந்து பார்த்திங்கன்னா செரட்டோனின் அண்ட் என்ட்ரோஃபின்ஸ் which are
நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் தட் சப்ரஸ் த டிப்ரெஷன்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த செரட்டோனின், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா என்டார்ஃபின் அதை சொல்லுவோம் சரியா. என்டார்ஃபின் இதெல்லாம் என்னாகும் அப்படின்னா செக்ரீஷன் ஆகும். அப்படி இந்த மாதிரி செக்ரீஷன் ஆகும்போது அது வந்து என்னாகும் அப்படின்னா டிரான்ஸ்மிட் ஆகும் சரியா நம்மளோட நர்வ்ஸில். அப்போது அந்த மாதிரி டிரான்ஸ்மிட் ஆகும்போது கண்டிப்பாக அந்த டிப்ரெஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் நம்ம வந்து எப்போவுமே ரெகுலராக நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரியான டிப்ரெஷன்லாம் நம்மளுக்கு வராமல் இருக்கும் சரியா. ஏன் வராமல் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா செரட்டோனின் அந்த என்டோர்ஃபின்ஸ் அப்படின்றது வந்து என்னாகும் அப்படின்னா செக்ரீட் ஆகும். அப்போ செக்ரீட் ஆகும்போது கண்டிப்பாக டிப்ரெஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும். ப்ராக்டிஸிங் எக்ஸசைஸ் இன் டே லைஃப் கிரியேட்ஸ் அ பாசிட்டிவ் ஆட்டிடியூட். அதை தான் நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி நம்ம எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது நம்மளோட லைஃப்பில் வந்து எப்போவுமே வந்து நம்மளோட வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூடை வந்து நம்ம வந்து உருவாக்கணும். நம்மளோட மனதிலேயே வந்து பாசிட்டிவ் தாட்ஸை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிப்ரெஷன் அப்படின்றது இல்லாமல் போயிடும். எப்போவுமே நம்ம வந்து நெகட்டிவ் தாட்டாகவே இல்லாமல் எல்லா விஷயங்கள்லையும் நம்ம வந்து பாசிட்டிவ் தாட்ஸாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக டிப்ரெஷன் வந்து ஆகாது. டிப்ரெஷன் வந்து இருந்தாலும் அது வந்து போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட்டிங் இன் அன் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம். அதே மாதிரி சில எக்ஸசைஸ் ப்ரோக்ராமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் செல்ஃப் எஸ்டீம். அப்போ அந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நம்மளோட செல்ஃப் எஸ்டீம் வந்து என்னாகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். பூஸ்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், நமக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை வந்து ஏற்படும் சரியா. அதுக்கப்புறம் கிரியேட் எ சென்ஸ் ஆஃப் எம்பவர்மெண்ட். அதாவது எம்பவர்மெண்ட் அப்படின்னா எதை சொல்லலாம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அதிகார உணர்வு வந்து உருவாகும் சரியா. அதே மாதிரி என்ஹான்ஸ் த சோஷியல் கனெக்ஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். இந்த மாதிரி எல்லாம் சோஷியல் கனெக்ஷன்ஸ் ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கும்போது அதுக்கான அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மாதிரிலாம் பண்ணும்போது கண்டிப்பாக டிப்ரெஷன் எல்லாம் குறையும். அதே மாதிரி பிரைன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் part of the body and needs a steady stream of nutrients to functions. அதாவது நம்மளோட உடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மெட்டபாலிசம் இருக்கு இல்லையா, அதை வந்து நடக்கிறதுக்கு வந்து எதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணோம் அப்படின்னா பிரெயின் தான் சரியா. அப்போ அந்த பிரெயின் தான் மெட்டபாலிசத்தை வந்து நடத்தி வைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா a poor diet may not provide the nutrients for a healthy body and may provoke symptoms of anxiety and டிப்ரெஷன்ஸ். அதே மாதிரி நம்மளோட நியூட்ரிஷன்ஸ், நம்மளோட ஊட்டச்சத்து குறைவினாலையும் உணவு குறைவினாலையும் நம்மளோட உடல் வந்து என்னாகும் அப்படின்னா அதிக அளவில் பாதிக்கும். அப்படி பாதிக்கும்போது நம்மளுக்கு போதுமான அளவு அந்த நியூட்ரிஷன்ஸ் வந்து கிடைக்காம போகும் சரியா. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரியான அனெக்சிட்டி, கவலை, டிப்ரெஷன் இதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிப்ரெஷன் எல்லாம் வர்றதுக்கான ரீசனாக நம்ம வந்து சொல்லலாம்.